இடைவிடாத ஜெபம் நீதியை வெளிப்படுத்தும். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 32ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடைவிடாத ஜெபத்தின் வழியாக நீதியை வெளிப்படுத்த முடியும், நீதியை கொண்டு வர முடியும் என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த இறை வார்த்தை வழிபாடானது அமைந்திருக்கிறது. இந்த நற்செய்தியிலே சிறப்பாக நேர்மையற்ற நடுவர் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிக்காத ஒரு நடுவராக இருக்கின்றார். இவர் இன்றைய பெரும்பாலான மனிதர்களின் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு காலத்தில் தவறு செய்பவர்களை இந்த உலகம் வெறுத்து ஒதுக்கியது. தவறு செய்வதற்கு மனிதர்கள் பயப்பட்டார்கள். தவறு செய்கிறவர்கள் அதனை வெளியில் தெரிவதை மிகப்பெரிய அவமானமாக நினைத்தார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? தவறு செய்கிறவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்வது பாவம் என்கிற மனநிலை அறவே இல்லாத ஒரு நிலையை இன்று நாம் பார்க்கிறோம். அதையெல்லாம் பெரிதாக நினைப்பதும் இல்லை. நல்லவர்கள்தான் அவமானப்பட்டு வாழ்வது போல வாழ வேண்டி உள்ளது. இப்படி ஒரு காலகட்டத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அந்த ஏழை கைம்பெண் அந்த நேர்மையற்ற நடுவரை தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழை கைம்பெண்ணுடைய தொடர்ந்து கொடுத்த தொல்லையின் காரணமாக இறுதியாக அந்த நேர்மையற்ற நடுவர் அந்த ஏழை கைம்பெண்ணிற்கு நீதி வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இதை போலத்தான் விவிலியத்திலே பல மனிதர்கள் என்ன செய்தார்கள்? இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு இடைவிடாது ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை அந்த நல்ல மனிதர்கள் அதிகமாக துன்பப்பட்டாலும் இறைவன் நீதி வழங்கக்கூடிய கடவுள் இந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை தருவார் என்று முழு மனதோடு நம்பினார்கள். அதில்தான் குறிப்பாக யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தவராக இருந்தார். தன்னுடைய மனைவி கூட இன்னும் நீ கடவுளை நம்பிக்கொண்டாயிருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலும் கடவுள் மீது முழுமையான விசுவாசத்தை கொண்டவராக இருந்தார். விசுவாசம் கொண்டு தொடர்ந்து அவர் இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அவ்வாறு ஜெபித்த யோபு எவற்றையெல்லாம் இழந்தாரோ அவை எல்லாவற்றையும் அவர் பல மடங்கு திருப்பி பெறக்கூடியவராக இருந்தார். அதை போலத்தான் அகஸ்தினாரின் தாயும் மோனிகா தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக பல ஆண்டுகள் இடைவிடாது ஜெபித்து கொண்டே இருந்தார். அந்த ஜெபத்தின் விளைவாக இறுதியாக தன்னுடைய மகன் தன்னுடைய பாவ வழியை விட்டுவிட்டு உண்மையான நீதியான நேர்மையான பாதையை தேர்ந்து கொள்ள ஒரு வழிகாட்டியாக இருந்தது. இதை போலத்தான் இன்றைய வாழ்க்கையிலும் நாம் சமுதாயத்திலே பல மனிதர்களை பார்க்கின்றோம். நம்மை விட நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், உண்மையாக இருக்கக்கூடியவர்கள், கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் வளர்ச்சி அடையாமல் கீழ் ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தருணத்திலே அநியாயம் செய்யக்கூடியவர்கள், வசதி படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், தீமை செய்யக்கூடியவர்கள் அதிக அளவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் அதிகமாக மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே இறைவன் நீங்கள் ஒருபோதும் அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், அவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுடைய நேர்மைக்கு, உங்களுடைய உண்மையான செயலுக்கு கடவுள் நீதி வழங்குவார். எப்படி இன்றைக்கு அந்த நேர்மையற்ற நடுவர் ஏழை கைம்பெண்ணுக்கு நீதி வழங்கினாரோ அதே போலவே உங்களுடைய நல்ல செயல்களுக்கு கடவுள் உங்களுடைய தேவைகளையும் அந்த செயலுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது நாம் துவண்டு போகாமல்
தொடர்ந்து ஜெபத்தின் வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய தேவைகளையும் நீதியையும் உண்மையையும் கடவுள் நமக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். அதன் வழியாக நமக்கு நிலையான நிறைவான ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பங்களிலே இறைவன் பொழிவார் என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த நாளிலே இந்த வரத்திற்காக நம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.